எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எல்லா வகையான பருப்பும் அரிசியும் கலந்த அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஒரு தோசை போதுங்க நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, கொள்ளு, துவரம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, குதிரைவாலி அரிசிங்க. எந்த சிறுதானிய அரிசியும் எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே சரியாக 1 கப் அளவில் எடுத்துருக்குறோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய்ங்க. ஒரு பாத்திரத்துலிங்க கருப்பு கொண்டக்கடலை, துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து, இது இல்லைன்னா வெள்ளை உளுந்தும் கூட சேர்த்திக்கலாங்க, பச்சை பயிறு, கொள்ளு, பச்சை வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, குதிரைவாலி அரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துங்க. நம்ம கழுவி நம்ம தண்ணி ஊற்றி 6லேருந்து 8 மணி நேரம் இதை ஊற வச்சிடணுங்க. அது கூடவே வரமிளகாயும் நம்ம சேர்த்திக்கலாங்க, நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. 8 மணி நேரமாக நம்ம அரைச்சிக்கலாங்க. முதல்ல அதில் இருக்க வரமிளகாய், ஊறின வரமிளகாயை சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 20லேருந்து 25 வெள்ளைப்பூண்டு, உப்பு இந்த அடை தோசைக்கு தேவையான அளவு, 4 தக்காளிங்க. அது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்ததை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்திக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற பருப்புகள் எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்து அது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ வெறும் பருப்பு மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்ததுனால இந்த கலரில் இருக்குங்க. முதல் மஞ்சள் தூள் சேர்த்துனதுனால அந்த கலரில் இருக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற எல்லா பருப்புகளையும் நம்ம அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்திடலாங்க. இப்போ அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குதுங்க, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூடவே முருங்கீரையை நம்ம கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோங்க, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட கொத்தமல்லி தலையும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாவு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, உடனடியாக தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ கல்
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. தோசை வந்து ரொம்ப லேசாக வராதுங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் வருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம வெண்ணெய் வச்சு சாப்பிட்லாங்க. அடைக்கு அவியல் வச்சு சாப்பிட்றத ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதை விட இந்த வெண்ணெய் வச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம தேங்காய் சட்னி மட்டும் வச்சிட்டோம்னாலே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ இந்த அடை தோசை நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம இந்த கல் மேலேயே வச்சு நம்ம அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்துனோம்னா இந்த சூட்டுக்கு லைட்டாக மெல்ட் ஆகுங்க. அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த நாட்டு சர்க்கரை கூட நம்ம கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்தவித சட்னி எதுவுமே தேவைப்படாதுங்க. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. அவ்வளோதாங்க, அடை தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.